அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவல் நாள் 10. ரபியுல் அவல் நாள் 10ல் நம்ம எடுக்கக்கூடிய சீர்திருத்தத்துக்கான விஷயம் பொய் சொல்லக்கூடாது, வாய்மைதான் நமக்கான வெற்றியின் கருவி அப்படிங்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதுல நபித்துவம் கிடைக்கப்படுறாங்க. ஹிரா அப்படிங்கிற குகைக்கு போறாங்க. இந்த சமுதாயத்தின் சீர்கேடுகளை எல்லாம் பார்த்து மனம் நொந்து இறைவனை தனிமையில் தேடி இறுதியில் கிடைக்கப்பெற்ற குரான் என்கிற மகத்துவத்தை ஏந்தி கொண்டு இங்க வந்து ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்கிற போது, ஏக இறைவன் ஒருவனே, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது, நான் இறைவனுடைய கடைசி தூதர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது ஒரு பாதி ஏத்துக்கல, ஆனா ஒரு பகுதி மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஏன் அந்த ஒரு பகுதி மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க எல்லாம் மறுத்துட்டு போயிட்டாங்க, நீங்க மட்டும் எப்படி ஏத்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவர் ரொம்ப நல்லவர், இந்த 40 ஆண்டுகளாய் அவர் எதற்கும் எங்களுக்குள்ள இருந்தவர், பொய் சொல்லவில்லை, அவர் எதற்குமே பொய் சொன்னது கிடையாது, அவரை வாய்மையாளர் என்றுதான் நாங்கள் அழைப்போம், அத்தனை நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர் அவர், எனவே அவர் இந்த விஷயத்திலும் பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, எனவே நாங்கள் அவரை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் வாக்கிற்குமான தொடர்பு. பேசுறது ஒண்ணு, வாழ்ற வாழ்க்கை ஒண்ணுன்னு இருந்துச்சுன்னா அவங்களால இந்த சமுதாயத்துக்கு எந்த மாற்றமும் நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. உள்ளத்துல பெரிய லட்சியம், கனவும், சமுதாய சீர்திருத்த எண்ணங்களும் இருந்தாலும் கூட அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, உண்மைக்கு புறம்பான விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக எந்த சமுதாய சீர்திருத்தமும் நடக்க போறது கிடையாது. அது எந்த பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. இப்ராஹிம் நபி அவர்கள் நடித்தார்கள், நடித்து தாவா செய்தார்கள். குரான்ல அல்லாஹ் இந்த டெக்னிக்கை எடுத்து சொல்லியிருக்கிறான் அப்படின்லாம் கூட இங்க தமிழகத்தில் பல செய்திகள் பேசப்பட்டுச்சு. ஒரு திரைப்படம் இஸ்லாமிய வாழ்வியலை சொல்லுது அப்படின்னு எடுக்கப்பட்டதை தொடர்ந்து நடந்த விமர்சனங்களை தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு செய்தியை ஆலிம்கள் பேசுகிறார். இஸ்லாத்தை நெருங்குகிற போது, இஸ்லாத்தை அடைந்த பொழுது நமக்கு இது இது இதெல்லாம் அனுமதி இல்லை என்று தெரிகிற போது, இதெல்லாம் ஒரு நமக்கு இந்த பாட்டு கச்சேரி, இன்னிசை கச்சேரி, அல்லாஹ் ரசூலை பற்றியான பாட்டு கச்சேரிகள், இது எல்லாமே பெரிய வெறுப்பை ஏற்படுத்துச்சு. ஏன்னா இஸ்லாம் தடுத்திருக்கக்கூடிய முதல் விஷயம் ஃப்ரீ மிக்சிங் தான். ஆணும் பெண்ணும் சர்வசாதாரணமாக சேர்ந்து அப்படிங்கிற விஷயத்தை தான் இஸ்லாம் தடுத்துச்சு. மகரம் பேணுதல் அப்படிங்கிறத இஸ்லாம் பெரிய தத்துவமாக கொண்டு வந்துச்சு. இந்த மகரம் பேணுதலை உடைச்சு யார் வேணாலும் யாரை வேணாலும் பார்த்துக்கிறலாம், பொது இடத்துல சந்திச்சுக்கிறலாம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காந்து மேடையில பாட்டு பாடிக்கிறலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப மோசமான தாக்கத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு. இஸ்லாத்தின் மீது கொண்ட நம்பிக்கை, அல்லாஹ் ரசூலின் மீது கொண்ட நம்பிக்கை அவற்றின் மீது வெறுப்பை ஏற்படுத்துச்சு. இப்போ சினிமா வேண்டாம் அப்படின்னா நாடகமும் வேண்டாம் தானே. எல்லாமே இல்லாத ஒன்றை நடிப்பது. சினிமாவில் பெருசா நடிக்கிறாங்க, இங்க சின்னதா நடிக்கிறாங்க. பெரிய திரை, சின்ன திரை, அவ்வளவுதான் வித்தியாசம். எங்களால அவற்றை ஹலாலாக செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்கான உத்தரவாதத்தை எத்தனை சதவீதம் கொடுத்துட முடியும்? இன்னொன்னு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த டெக்னிக்கை எடுத்து நடிச்சு தாவா பண்ணாங்களா? இல்லை என்பது பதில் என்றால் நம்ம ஏன் அதை செய்யணும்? இப்ராஹிம் நபி நடிச்சு தாவா செஞ்சாரு. குரான்ல அல்லாஹ் இந்த டெக்னிக்கை வந்து எடுத்து சொன்னான். ஒரு நபி பொய் சொல்ல முடியுமா? ஒரு நபி பொய் சொல்ல முடியாது. அப்ப இப்ராஹிம் நபி பொய் சொல்லலை. அப்ப அவங்க சொன்னது, நடிச்சுதான் அவங்க அந்த வேலையை செஞ்சாங்க. 3 முறை நடிச்சாங்க வாழ்க்கையில. நடிச்சதுனால அல்லாஹ் வந்து அறியாமையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க நடிச்சு நீங்க தாவா பண்ணுங்கன்னு குரான்ல இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட டெக்னிக் அப்படின்னு அவங்க விளக்கங்கள் சொல்றாங்க, மார்க்க அறிஞர்கள். ஆனா எனக்கு இதுல என்ன புரியல அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதுகள் தொகுக்கப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம் புகாரி, 3358 3358 ஹதீஸ் நம்பர். அதுல சொல்லியிருக்கக்கூடியது, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 பொய்களை தவிர வேறு பொய் எதுவும் பேசியதில்லை. இது குறித்து விளக்கம் சொல்லுகிற போது எழுதியிருக்காங்க, 3 பொய்களுமே தௌரியா, அதாவது இரு பொருள் தரும் வார்த்தைகள் என்று சொல்லக்கூடிய விஷயமாக இங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்ப நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் நபி 3 பொய்களை தவிர வேறு பொய்களை சொல்லலைன்னு சொன்னாங்கன்னா, அதற்கு விளக்கம் தரக்கூடிய மார்க்க அறிஞர்கள், இப்ராஹிம் நபி பொய் சொல்லி இருந்தால் அவர் நபியாக இருக்க முடியாது, அவர் நடித்து காட்டினார் என்று எப்படி சொல்ல முடியும்? அப்படியே இப்ராஹிம் நபி நடித்து தாவா செஞ்சார் அப்படின்னு உங்களுடைய கருத்து நியாயம் ஒரு பக்கத்தை வச்சாலும் கூட, நம்முடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடித்து தாவா செய்ததாக எங்கும் தகவல் கிடையாது. அப்படி இருக்கிற போது நாம் ஏன் அந்த கருவியை எடுத்து செய்யணும்?
நமக்கு அது தேவையில்லை. நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியது நம்முடைய நபி. நம்முடைய நபி மக்களுக்கு தெளிவா புரியுது, மக்களுக்கு ஈஸியா விளங்குது, மக்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு, படிக்காத மக்களுக்கு அது இன்னும் நல்லா புரியுது அப்படிங்கிற அடிப்படையில இதை கொண்டு செலுத்தலாம் அப்படின்னு 1000 விளக்கங்கள் நமக்கு மனசுக்கு சமாதானப்படுத்தினாலும் கூட ரசூல்லா செய்யாத நம்ம ஏன் செய்யணும்? போது நிறைய விஷயங்கள் ஹலால் போலதான் ஆரம்பிக்குது. இந்த பக்கம் யூடியூப் சேனல்ல ஒரு சகோதரி நபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு ஒருத்தவங்களே டபுள் ஆக்டா நடிச்சுக்கிட்டு ஒரு இதில் கண்ணாடி போட்டுக்கிட்டு வருவாங்க, கண்ணாடி போடாம வந்தா டபுள் ஆக்ட், அந்த மாதிரி இது ஒரு ஷால் போட்டு வருவாங்க, இன்னொரு ஷால் போட்டு வந்தா டபுள் ஆக்ட் அப்படின்னு நடிச்சு கொண்டு அவங்க தாவா செஞ்சாங்க. நிறைய ஃபாலோயர்ஸ், லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் வந்து அவங்க அடைஞ்சாங்க. அடைஞ்ச பிறகு இப்போ வந்து டிசைனர் ஃபர்தா விற்கிறதுக்கும், ஆர்டிக் விஷயங்களை விற்கிறதுக்கும், அப்புறம் பார்ட்டி வேர் புர்கா விற்கிறதுக்கும், மேக்கப் பண்ணி கொண்டு மேக்கப் கிட்டுகளுக்கு பின்னால் சென்று கொண்டு இந்த வேலைகளை இன்னைக்கு எதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறதோ, அலங்காரத்தை வெளியில் காட்டாதீர்கள் என்று எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனை அலங்காரத்தையும் வெளியில காமிச்சு அவங்க இன்னைக்கு பணத்தின் பின்னால் போயிட்டாங்க. ஹலால் மாதிரி தான் ஆரம்பிச்சது, தாவா தானே செய்யறாங்க. இப்ப டபுள் ஆக்டா ஏன் நடிக்கணும்? ரசூல்லா நடிச்சு தாவா செய்யல, ஒருத்தரை போல ஒருத்தர் செய்யாதீங்கன்னு சொல்லியாச்சு, எதுக்கு டபுள் ஆக்டிங் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கும் போது அது யாரும் கண்டுக்கிறல. கடைசியில் இது எங்க போய் நிக்குது? அதே மாதிரிதான் ஆரம்பிக்கிற போது ஹலால் போல தெரிஞ்சாலும் கூட கடைசியில் அது எங்க போய் முடிய போகுது? நிறைய விஷயங்கள் 99.99 விஷயங்கள் அது தவறாக போய் முடிஞ்சிருக்கும் போது நமக்கு ஏன் அந்த ரிஸ்க்? இறைவன் நாடினால் யாருக்கு வேணா எந்த வழியில வேணா தாவா செய்யக்கூடிய ஆற்றலை இறைவன் தருவான், அது அவர்களுக்கும் இறைவனுக்குமானது. ஆனால் இப்ராஹிம் நபி பொய் சொல்லல என்றால் இப்ராஹிம் நபி 3 பொய் சொல்லியிருக்காரு, ரசூல்லா சொல்லியிருக்காங்க. இப்ராஹிம் நபி நடிச்சாரா அப்படின்னு கேட்டா அப்படி நடிச்சிருந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல ரசூல்லா வந்து விளக்கம் சொல்லியிருப்பாங்க. எவ்வளவோ செய்திகளை இப்ராஹிம் நபிகளை பற்றி சொன்ன ரசூல்லாவினுடைய ஸ்டேட்மெண்ட்ல ஏதாவது ஒரு இடத்துல இப்ராஹிம் நபி நடித்தார் அப்படின்னு வந்திருக்கும். ஆனா இங்க தெளிவா 3 பொய்களை தவிர வேறு பொய்கள் சொல்லலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் இது சம்பந்தமா. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அப்படிங்கிறதுலதான் இந்த நடிப்பு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க வேண்டியிருக்கு. இது வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒதுக்கி வச்சோம். ஏன்னா இஸ்லாத்துக்கு பிறகு எந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்கோ அந்த விஷயத்த விட்டுருவோம், நம்ம ஏன் அதை போட்டு நம்ம அதுல இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு வரும்போதுதான் குர்ஆன் படிக்கிறதும் அதற்கான விஷயங்களும் நம்மளை வந்து இசைங்கிற இடத்துல இருந்தே வேறு இடத்துக்கு கொண்டு போச்சு. கொஞ்சம் கொஞ்சமா தான் இவற்றையெல்லாம் நம்ம நிறுத்தணும். சினிமா பார்க்கறதா இருக்கட்டும், பாட்டு கேட்கறதா இருக்கட்டும். ஏன்னா சின்ன வயசுல இருந்து பாட்டு கச்சேரி நடத்தின ஒரு தந்தையிடமிருந்து வளர்ந்து வந்தவள் நானும் மேடைகள்ல சில பாடல்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது பாடியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நம்ம அதை கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக இறைவன் நேர்வழிக்கு கொண்டு வந்தான் அப்படிங்கிறது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையா இருக்கு. ஃப்ரீ மிக்சிங் இல்லாம, ஆணும் பெண்ணும் கலக்காம, இசை இல்லாம, வேற இஸ்லாம் தடுத்த எந்த விஷயங்களும் அதுல இல்லாம, மற்றபடி தாவாக்காக நாங்க இதை வந்து எடுத்து செய்யறோன்ற தூய்மையான எண்ணம் கொண்டிருந்தால் இட்ஸ் ஓகே அப்படின்னு சில மார்க்கறிஞர்கள், சில முஃப்திகள் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இது எத்தனை சதவீதம்னா மார்க்கறிஞர்களே பேசுறாங்க 99.99% வாய்ப்பு இல்லை. இதனுடைய இன்டென்ஷன் தாவாவாக இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல காசாகவோ பணமாகவோ இருந்துட்டா பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல பேராகவோ புகழாகவோ இருந்துட்டா பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல வேறு இன்டென்ஷனாக இருந்துட்டா இந்த டிராமா அப்படிங்கிறதுல நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எடுத்து நடிக்க வேண்டி இருக்கும். அப்ப இவன் திருடிட்டான் அதனால திருட்டு தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டி வருகிற போது நாடகத்துக்கு நடிப்புக்காக கூட திருடுவதை போல அப்படிங்கிறது செய்யக்கூடாது, ஒரு நடிப்புக்காக கூட பொய் சொல்லுவது என்பதை செய்யக்கூடாது அப்படின்ற ஹதீதுகள் எல்லாம் இருக்கிற போது அவற்றையெல்லாம் மார்க்கறிஞர்கள் எடுத்து காட்டுறாங்க. எனவே இவற்றை தடுத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கிற விஷயத்தான் எடுத்து சொல்றாங்க. இன்னொன்னு, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடித்து தாவா செஞ்சு கொடுத்தாங்களா அப்படின்னா இல்ல. நம் தலைவர் நமக்கு செஞ்சு கொடுக்காத நம்ம ஏன் சமுதாயத்துக்கு செய்யணும்? நம்முடைய தலைவர் நமக்கு என்ன வழியில காமிச்சு கொடுத்து தாவா செய்யுங்கன்னு சொன்னாங்களோ அந்த வழியில செய்வதுதான் சரியா இருக்கும். இன்னும் சில வெளிநாடுகள்ல எல்லாம் டிபேட் பண்றோங்கிற பேர்ல ஹராஸ்மெண்ட் பண்ணி நிறைய வியூஸ்க்காக இப்படி எல்லாம் பண்றாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு நிறைய விவாதங்கள், பேசு பொருள்கள் எல்லாம் இருக்குது. எவ்வளவு நடந்தாலும், எவ்வளவு அறிவாற்றல் வந்தாலும், இனி எத்தனை டெக்னிக்கல் விஷயங்களை நீங்க கண்டுபிடிச்சாலும், நாம் உயிரோடு இருக்க மட்டும் அல்லது இந்த உலகம் உயிரோடு இருக்க மட்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாக்கு என்ன கருவிகளை தந்திருக்காங்களோ அது மட்டும்தான் டூல்ஸ்.
அவங்க தராத டூல்ஸ் நமக்கு டூல்ஸ் கிடையாது. பொய்யா நடிப்பா அப்படின்னு கேட்கும்போது பொய்யும் சொல்ல வேண்டாம், நடிக்கவும் வேண்டாம். இயல்பா சத்தியத்தை ரசூல்லா எப்படி எடுத்து வச்சாங்களோ அதன் வழியாக எடுத்து வைப்போம். 25 வருஷமா நாங்க தாவா செஞ்சு, அழைப்பு பணி செஞ்சு செய்ய முடியாத மாற்றத்த 2 மணி நேரத்துல எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, வாய்ப்பு இருக்கிறவங்கலாம் சினிமா எடுங்க, சினிமா நடிங்க அப்படின்னு சொல்ற கருத்துலயும் நமக்கு உடன்பாடு இல்ல. 23 ஆண்டுகளாச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மோசமான ஒரு சமுதாயத்தை ஆகச்சிறந்த சமுதாயமாக மாற்றி காட்டுவதற்கு 23 ஆண்டுகளாச்சு. அந்த அந்த 23 வருஷத்துல அழைப்பு பணிக்கு ஒரு இடத்துலயும் அவங்க போய் சொல்லல. அந்த 23 வருஷத்துல அழைப்பு பணிக்கு ஒரு இடத்துல கூட அவங்க நடிக்கல. நம் தலைவர் செய்யாததை நம்ம ஏன் செய்யணும்? அதனாலதான் சத்திய சகாபாக்களின் சமுதாயத்தை அவர்களால் உருவாக்க முடியுது. 1,24,000 ஒளி விளக்குகளை உருவாக்கி கொடுத்துட்டு போனாங்களாம். கியாமத் நாள் வரைக்கும் அவர்கள் ஒளி விளக்குகள். அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒளி விளக்குகள். இருட்டில் இருந்து வெளியே வர்றதுக்கான ஒளி விளக்குகள். நம்ம நடிப்பையும் பொய்யையும் கையில எடுத்து நம்ம 23 வருஷத்துல உழைப்போம். நம்மளால 1,24,000 பேரை இல்ல, 24 பேரை அது மாதிரி உருவாக்கிட முடியுமா? பொய்யை தவிர்ப்பது என்பது மிக கஷ்டமான வேலை. நாங்க இஸ்லாத்துக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பொய் சொல்லியிருக்கோம். ஏன் ஒரு ஆசிரியரா இருக்கீங்க, நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, பொய் சொல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதோ அப்படின்னா, வாழ்க்கையினுடைய பலவீனங்கள். பொய் சொன்னோங்கிறது இன்னைக்கு ஒத்துக்கிறதுக்குரிய மனநிலையை தந்ததே வெளிச்சத்தினுடைய அறிகுறின்னு நான் நம்புறேன். இஸ்லாத்தினால் நான் பொய் சொல்வதிலிருந்து வெளியே வந்தேன்னு சொல்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம், மன நிறைவு எல்லாமே தான். இதுல குறுக்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதோ, பொய் சொல்லக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதோ அப்படின்ட்டு கேட்கக்கூடியவங்களுக்கு இறைவன் என்னை மன்னிக்கட்டும்னு சொல்றதை தவிர எனக்கு வேற எந்த விதமான பதிலும் கிடையாது. அதே மாதிரி இஸ்லாத்துக்கு பிறகு வாய்மையாளர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மையாளர். அவர் உண்மையை சொன்னதுனாலதான், அவர் வாய்மையாளர்ங்கிறதுனாலதான் அவருடைய திருமொழியாக வந்த ஹதீதுகள், அவருடைய திருமொழியாக வந்த வார்த்தைகள்ல சத்தியம் இருந்துச்சு. அந்த சத்தியம் தான் மக்களுடைய உள்ளத்துல சத்தியத்தை உருவாக்குச்சு. அந்த சத்தியம் தான் சீர்திருத்தங்களை ஏற்படுத்துச்சு. ரசூல்லா சொன்னதை மது அருந்தாதீங்கன்னா மது அருந்தாம தடுத்துக்கிட்டாங்க. இத்தனை வக்து தொழுகணும்னா அத்தனை வக்து தொழுதுகிட்டாங்க. அதிகமாக தான தர்மங்கள் செய்யுங்கன்னா அதிகமாக தான தர்மங்கள் செஞ்சாங்க. சொன்னவற்றை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் ரசூல்லா கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அவங்களுடைய உள்ளங்களுக்கு. அதனாலதான் இருட்டில் இருந்து ஒரு சமுதாயம் வெளியே வந்தது. சுப்ஹானல்லாஹ், இறைவன் மிகப்பெரியவன், பரிசுத்தமானவன், தனித்தவன், மிகைத்தவன். இதை இந்த 10 நாட்களாக நம்ம பல்வேறு தலைப்புகள்ல இந்த சமுதாய சீர்கேடுகள், அதற்கு என்ன சீர்திருத்த தீர்வுகள் ரசூல்லா கொடுத்துருக்காங்கன்றதை பத்தி பேசிட்டு வந்தோம். மது, விபச்சாரம், வட்டி, வியாபாரத்துல ஏமாத்துறது, அமானிதங்களை பேணாம இருக்கிறது, பெண்ணடிமை, பெண் விடுதலை, வரதட்சணை கொடுமை, பொய் சொல்றது, இப்படி பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு வந்திருக்கோம். இன்னும் சில தலைப்புகள் கூட இருக்கு. இந்த அத்தனைக்குமான தீர்வாக, இந்த அத்தனைக்குமான பெரிய தீர்வாக நான் முன்வைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, நாம் உயிரினும் மேலாக நேசிக்கும் முத்தம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொன்னதில்லை. எனவே அவருடைய சீர்திருத்த முயற்சிகள் சத்தியமாகவே மக்களுடைய உள்ளத்துக்கு போய் சேர்ந்தது. எனவே அது சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியது. அந்த சீர்திருத்தத்தை சத்தியத்தினாலதான் ஏற்படுத்த முடியுமே தவிர, நான் இந்த பக்கம் பொய் சொல்லிக்கிட்டு, நான் இந்த பக்கம் ஏமாத்திக்கிட்டு, நான் உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு, என் மனச்சாட்சிக்கு தெரியும் நான் யாரு அப்படின்னு, அப்படியாக வாழும்போது இந்த அசத்தியத்தினால் எந்த சீர்திருத்தத்தையும் ஏற்படுத்த முடியாது. பேசலாம், வேணாம், பெருமையா பேசலாம், பேரு புகழ் காசு பணம் எல்லாம் வரலாம். ஆனா சீர்திருத்தம் வருமான்னு கேட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுதான் எல்லா விதமான சமூக கொடுமைகளுக்கும் தீர்வாக, சீர்திருத்த தீர்வாக நாம் முன்வைக்கக்கூடிய விஷயம். ஒவ்வொரு தனி மனிதனும் நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சத்தியத்தை தான் பின்பற்றுறேன் முடிவுக்கு வந்துட்டான்னா அவன் மூலமாக எந்த கெட்ட விஷயங்களுமே நடக்காது. வாய்மையாளனால் ஐயோ எல்லாரும் கேட்கும்போது என்னால பொய் சொல்ல முடியாதேங்கிற குற்ற உணர்ச்சி, பரிதவிப்பு அவனை பொய் சொல்ல விடாம தப்பான வேலைகள் செஞ்சிடாம தடுத்துரும். சத்தியம் அப்படிப்பட்டதுதான். எனவே வாய்மைங்கிற விஷயம் இருந்துருச்சுன்னா, சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட உண்மையா இருக்கிறது தான் வாழ்க்கையினுடைய வெற்றி அப்படின்னு. இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையினுடைய வெற்றி என்பது மறுமையில் இருக்கிறது, மரணத்திற்கு பிறகுதான் தொடங்குகிறது. அப்ப இந்த உலகத்துல வெற்றி என்பது நம்முடைய வாய்மையில் தொடங்கி மறு உலகத்துல அது முழுமையடைகிறது.
அந்த வெற்றி வேணும் அப்படின்னா நாமும் வாய்மையாளர்களாக இருப்போம். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எதுக்கும் நம்ம பொய் சொல்லிட வேண்டாம். அதுல கூடுதல் கவனத்தோடு நாம் இருந்தால் நிச்சயம் நம்முடைய உள்ளம் இருட்டிலிருந்து வெளிவரும். இருட்டிலிருந்து வெளிவரக்கூடிய உள்ளத்தை இறைவன் இன்னும் தூய்மையாக்கி சீர்திருத்த பணிக்கு தேர்ந்தெடுப்பான். உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்காக நம்மை தேர்ந்தெடுப்பான். இறைவன் மிகப்பெரியவன். அந்த பாக்கியத்தை நம்ம எல்லாருக்கும் தரட்டும்.